எல்லாருக்கும் வணக்கம். நான் தினம் ஒரு வண்ணத்தில் மீனா. எங்கள் கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, 2 அல்லது 3 தக்காளி. குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, புளிக்கரைசல் இதெல்லாம் ஒன்றா நல்லா கரைச்சிட்டு நம்ம குழம்புக்காக வெட்டி வச்சுக்கிற மீன் துண்டுகளை இதில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெந்தயம் நல்லா வாசம் வரும் பொழுது வெட்டி வச்சுக்கிற பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கரைசல் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவும் சித்தியும் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய குழம்புக்கும் மீன் ஊறின இந்த குழம்பு கரைசலை ஊற்றி வைக்கிற குழம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த குழம்பு கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ குழம்பு கொதிக்க வரப்போகுது. எப்பொழுதுமே எந்த குழம்பு வச்சாலுமே அந்த முதல் கொதி வரும் பொழுது நம்ம உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்போவே செக் பண்ணிக்கணும். தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, வத்த ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு பச்சை வாசனை போன உடனே எடுத்து வச்சுக்கிற மீன் துண்டுகள் அதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மத்தி மீன் இல்லைன்னா சாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் போட்டிருக்கேன். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு போடணும். அப்போ தான் அந்த தேவையான உப்பு வந்து கரெக்டாக செய்கிறோம். இல்லைன்னா மீனில் உப்பே சேராமல் சப்புன்னு இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். சின்ன மீன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. தேவைன்னா தேங்காய் கரைசல் ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தினம் ஒரு வண்ணத்தில் சந்திக்கிறேன். வாழ்க்கை வண்ணமயமாகட்டும்.